இல்ல அவங்க கேக்குறதுக்கு நீங்க கொடுக்க விரும்பல பரவாயில்ல. நான் கேக்குறேன், எதுக்கு அவங்கள சந்தேகப்படுறீங்க? நான் என்ன அதுக்கு தப்பு பதில் பண்றேன்? மேடம். ஒரு நிமிஷம் கல்யாணி, அதுக்கு மட்டும் பதில். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது மேடம். இனிமே அந்த மாதிரிலாம் கிடையாது மேடம். இந்த மாதிரி என் பிள்ளைங்க எல்லாம் 30 வருஷம் ஆகுதா? 20 வருஷம் ஆகுது மேடம். இப்ப 18 வருஷம் ஆகுது மேடம். அம்மா உன் வயசு என்ன கல்யாணம்? 2005ல கல்யாணம் ஆச்சு மேடம். வயசு என்ன வயசு உனக்கு? 33 வயசு ஆகுது. 33 வயசு. 3 வயசுல கல்யாணம் பண்ணாரா? 30 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம்ன்றீங்க. இல்ல மேடம், மாத்தி சொல்றேன். 20 வயசுல இதுவே கல்யாணம். மாத்தி சொல்றீங்கன்னா அப்ப 20 எல்லாம் எவ்வளவு வயசுல மாத்தி சொல்லுவீங்க? இல்ல மேடம், சொல்லுங்க. 20 வயசுல கல்யாணம் சரி, பண்ணேன். 13 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்ப 20 வருஷம் இல்ல மேடம், 20 வயசுல கல்யாணம் ஆச்சு. எனக்கு வந்து 23 வயசுல கல்யாணம் ஆச்சு மேடம். அவர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றாரு. விடுங்க, எதுவுமே அவர் தெளிவா பேசுறதுல ஞாபகம் இருக்காது சந்தேகம். மேடம். நான் கேட்டதுக்கு வந்து சந்தேகம் ஏன் பண்றீங்க, அதுக்கு தெளிவா ஒரு பதில் கொடுத்து. சந்தேகம் இல்ல மேடம், சந்தேகம்லாம் அதெல்லாம் கிடையாது மேடம். வேலைக்கு போகிறதுனா நீ வேலைக்கு போனா வீட்டுல இரு, நீ கஷ்டப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் இல்ல மேடம். மேடம், சந்தேகப்படுறாரு. இல்லைங்க மேடம், சத்தியமா சொல்றேன், இல்லைங்க இல்ல, மேடம், நீ சந்தேகமே போய் படல தான் மேடம். சொல்ற மேடம். கடைக்கு போய் இப்போ வந்து இடையில வந்து நீல்கிரிஸ்ல போய் வேலைக்கு கேட்டேன். அங்க போனா அந்த ஓனர் சரியில்லை. வேற எங்க பக்கத்துல ஒரு கம்பெனி வேலைக்கு போனா அங்க ஆம்பளைங்க எல்லாம் வேலை செய்யறாங்க, அங்க வேலைக்கு வேண்டாம். ஒரு காய்கறி கடையில பக்கத்துல பாட்டாய்ச்சா மாதிரி கேட்டாங்க, உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். அப்ப கூட இவரு கால் அடிபட்டு இவரு கஷ்டப்படுறாரு நினைச்சுதான் மேடம் நம்ம கடனை கட்டலாம் அப்படின்னு நினைச்சுதான் மேடம் இவருக்கு நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி அந்த காய் கடையில கேட்டேன். அங்க வேண்டாம், அங்க வயசுக்கு 18 வயசுல பையன் இருக்கு, அங்க வேண்டாம். எங்க போனாலும் சந்தேகம் தான். எதுவுமே சொன்னதே இல்ல சரக்கு மேடம். அடிச்சாதான் எல்லாம் தெளிவா பேசுவார் மேடம். மைண்ட் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும். சரக்கு அடிக்கலன்னா அவர் அப்படியே அவரு அப்படியே அதே இல்ல நான் இல்ல சரக்கு அடிச்சுட்டாருன்னா இந்த உலகத்திலேயே நான் இப்படி எல்லாம் கிடையாது, என்ன மாதிரி ஆள் யாராவது உண்டா, எவனாவது வர சொல்லு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொந்தக்காரங்க பாத்துக்கிறதுக்கு சம்பாரிச்சு தானே சொந்தக்காரங்க வந்து பாத்துக்கலாம். நீ கல்யாணம் இந்த அளவுக்கு பண்ணியா? இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிரியே, நான் என்ன நீ தப்பு பண்றது? பண்ணின, நீ தப்பு பண்ணிருக்க, என்ன தப்பு டார்ச்சர் பண்ற, என்ன கலைவாணி, சந்தேகப்படுற. தப்பு பண்ணிருக்கேன், கலைவாணி, அது வந்து உணர்ந்து போயிருக்கனா. ஒரு நிமிஷம். நீ தான் வேணும்னு வந்து உட்கார்ந்துரு, நீ வேணும்னு தானே அவ்வளவு பிரச்சனை பண்ணிக்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த. வேணும். கலைவாணி, ரெண்டு பிள்ளைங்களை ஒரு இவ்வளவு பெரிய நிமிஷம். பிள்ளைங்களை வளர்த்து இன்னும் பெரிய ஆள் ஆகும் தானே நான் இது பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ண என்ன பண்ணிட்டு குடிக்காம இருக்கியா மேடம்? சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லுவாரு மேடம். ஒரு நாள் குடிக்காம இருக்காருன்னு கேளுங்க மேடம். நான் கவலையே பட மாட்டேன் மேடம். அவரு சொல்லுங்க கார்த்திகேயன். நீ சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லுவாரு, நீ குடிக்காம இருக்கியா? ஒரு நாள் நான் குடிக்காம இருக்கேன்னு சொல்லு. குடிச்சேன் மேடம், குடிச்சேன் தான். ஆனா 3 வேளை குடிக்க சோத்துங்கிற மாட்டேன். மாதிரி குடிக்கிறாரு மேடம். சோறு இல்ல இல்ல மேடம், இல்ல இல்ல மேடம், குடிக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. நைட் வந்தானே பசங்க நைட்டு வீட்டுக்கு வரும்போது தான் குடிப்பேன் மேடம். உனக்கு பகலெல்லாம் குடி குடிக்க மாட்டேன். முக்கியம்னா எங்களை இங்க பாரு, இங்கே விட்டுட்டு போயிட்டே இரு. என் குழந்தைகளை நான் சம்பாரிச்சு நான் நல்ல விதமா நான் படிக்க வச்சுக்கிறேன். என் பொம்பளை பிள்ளையாவது படிக்கணும். என்ன இனிமே நான் குடிக்கவே ஒரு நல்ல மாட்டேன், சத்தியமா துணிமணி சொல்றேன், குடிக்கவே போடாம மாட்டேன். நல்ல ட்ரெஸ் போடாம நல்ல சாப்பாடுக்கு கஷ்டம். நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி வளர்க்கலாம்னு யாராவது ஆசைப்படுறாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நிலைமையில நடக்கணும். இன்னைக்கு அதுங்களும் கஷ்டத்தை அனுபவிக்குது மேடம். இவரால எத்தனை நாள் இவரால நான் பட்டினியா நடந்திருக்கேன் தெரியுமா மேடம்? சாப்பாட்டு கூட வழி இல்லாம அவ்வளோ அடி மேடம். நைட்டு ஃபுல்லா வந்து அடி அவ்வளோ ஓட்ட வாங்குறதுக்காக சார் நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தீங்க. கொல்லலாம். அது என்ன மனநிலை சார்? கொல்றது கூட உரிமை இருக்கா சார் மேடம்? கல்யாணம் பண்ணிட்டா கொல்றது கூட நான் உரிமை அவர்கிட்ட இருக்கா? கேக்குறேன் கலைவாணி, அவர் தான் பேசணும். நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சது. இப்ப அவர் சொல்லணும். அது என்ன மனசு சார் அடிக்கிறதுக்கு? அவங்க என்ன தப்புதான் மேடம், ஆ? தப்புதான் மேடம். அப்படி ஒத்துக்கிட்டா முடிஞ்சது. ஏன் அடிச்சிங்க? காரணம் காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஒன்னால பொழுதுபோக்கா? உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுங்க. எல்லாத்தையும் தூக்கி உடைப்பீங்க, அக்கம் பக்கத்தில் சண்டை போடுவீங்க, துணியை கிழிப்பீங்க, தலையில் கொட்டுவீங்க, கேஸை திறந்து விடுவீங்க, கழுத்தை நெரிப்பீங்க. இதெல்லாம் வந்து நல்ல குணமா சார்? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி புள்ள? குடிக்கிறவனுக்கு பொண்டாட்டி புள்ள கிடையாது. குடிச்சிட்டு எங்கடா பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கோ, என்னையும் என் குழந்தைங்களையும் விட்டுரு. நான் சம்பாரிச்சு குழந்தைங்களை பாத்துக்கிறேன். நீ குடிச்சிட்டு வந்து நீ டார்ச்சர் 4 சவுத்துக்குள்ள வச்சு டார்ச்சர் பண்ண, நீ குடிச்சிட்டு வர ஒரு குடும்பம் வேணுமா? குழந்தைங்களோட லைஃப் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெடுக்க நான் விட மாட்டேன். என்ன எங்க பொண்ணு நல்லா படிக்கணும், என் புள்ள நல்ல நிலைமைக்கு வரணும். அவனால நான் முடிஞ்சா படிக்க வைக்கிறேன், இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். உங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, நேரடியா நீங்க பதில் சொல்லுங்க.